ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் இந்த பால் கீரை வச்சு தாங்க சமைக்க போகிறோம். இதை வச்சு தான் நம்ம சாம்பார் வைக்கலாங்க, கூட்டு வைக்கலாங்க, பொரியல் பண்ணலாங்க, எது வேணால் பண்ணலாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பாலூட்டும் தாய்மார்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுக்கலாங்க. ஏன் பால் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதை பறிச்சோம்னா பால் வருங்க. இந்த காம்பில் பால் நம்மளுக்கு வருங்க. அதை பறிச்சோம்னா பாருங்கள், இதோட வேரோடு பிடுங்கிட்டு பாருங்கள், இந்த பறிச்ச இடத்துல நம்மளுக்கு இந்த பால் வருங்க. பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? அதனால தான் இதுக்கு பால் கீரை பாலக்குன்னு சொல்லுவாங்க. இது இப்போ வர்ற பாலக்கு காலேஜ் வித்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது இயற்கையாக நம்மளுக்கு காட்டில் கிடைக்கிற பாலக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு உண்மை என்னங்கிறது தெரியாதுங்குது. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இது போல் நம்ம இந்த கீரையை பறித்து எடுத்து எந்த டிஷ் செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொஞ்ச நேரம் இருந்தால் அதில் அப்படியே பால் வந்துடுங்க. இது பெருசாச்சுன்னா இது மேலே இது போல் இதுலேருந்து தண்டு போல் அதில் பூ வருங்க. பூ வெள்ளை கலரில் வருங்க. இது நீங்கள் யாராவது பார்த்துருந்தாலோ சமைச்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இது போல் வேரோடு பறிச்சுட்டு வேரை மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு நம்ம இந்த கீரைகளை இலைகளை மட்டும் எடுத்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. மழை பெஞ்சதுனால நிறைய மண் இருக்கிறனால நான் பறித்து இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேங்க. இது எப்படி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க நம்ம.